வணக்கம் நண்பர்களே, நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் ட்ரைப். ஒவ்வொரு வாரமும் பாட்காஸ்ட்டில் நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பேசுவோம், இல்லை ஏதாவது ஒரு புக்கை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம் இல்லையா? இந்த தடவை பாட்காஸ்ட்டில் எதை பற்றி பேச போகிறோன்னா, பலகாரங்களும் அது கடத்தும் உணர்வுகளும். என்னடா அது பலகாரம் பற்றி பேசுகிற, இன்னும் தீபாவளி பொங்கல் சீசன் கூட இல்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ரீசெண்டாக என்னோடய ஹஸ்பண்ட் இந்தியா போயிருந்தாங்க. போயிட்டு வரும்பொழுது நிறைய பலகாரங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் மாமியார் செஞ்சு கொடுத்தது, எங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது, அது மாதிரி நிறைய பலகாரங்கள், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இருந்தது. அவங்க வந்த உடனே, எப்பயுமே ஊருக்கு போயிட்டு வந்தவொடனே அந்த பெட்டியை திறந்து பார்க்கறதுல எங்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு அலாதியான இன்பம். அதை திறந்து பார்த்து என்ன வாங்கி கொடுத்துட்ருக்காங்க, குட்டி குட்டி விஷயங்களாக இருந்தாலும் அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளை நினச்சி இதை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, நமக்கு இது பத்தும்னு நினச்சி இந்த துணியை எடுத்திருக்காங்க, நமக்கு பிடிக்கும்னு இந்த பொருள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் யோசிக்கும் பொழுது அந்த வாங்கி கொடுத்தவங்களே நம்ம பக்கத்தில் உட்காந்து எடுத்து காட்டுற மாதிரி ஒரு உணர்வு. அது மாதிரி தான் பலகாரமும். அம்மா அப்பா வந்து நிறையா பலகாரம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வயசாகிட்டனால அவங்களால செய்ய முடியல. எங்கள் மாமியார் வயசாகிட்டு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சொந்தக்காரங்கள்லாம் கொஞ்சம் செஞ்சு விட்டுருந்தாங்க, கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க கேக்கெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏதோ விட்டு போன உறவுகள்லாம் நம்ம பக்கத்தில் உட்காந்து திறந்து அந்த சந்திரமுகி படத்தில் நெத்தி சுட்டி காசு மலை அப்படின்னு காமிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். சின்ன வயசுலேருந்தே நம்ம உணவு மூலமாக நம்ம அக்கறையும் பாசத்தையுமே நம்ம கலாச்சாரத்தில் கடத்திட்டே இருக்கோம். ஒரு குழந்தையோ வீட்டுக்கு வந்து அவங்களை கவனிக்கிறது எப்படின்னா, அவங்க போதும் இதுக்கு மேலே நான் சாப்பிட்டா வாமிட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாப்பாடு கொடுக்கறதா நம்மளுடைய அந்த விருந்தோம்பலாகவே இருந்திருக்கு. எனக்கு வந்து சின்ன வயசுலேயே நிறையா ரொம்ப ஃபேன்சியாக சமைச்சு சாப்பிட்ணும், பலகாரமெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு கிடையாது. எனக்கு வேண்டியதெல்லாம் நல்லா நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றினா நல்ல முருகலான தோசை. அதை வந்து சுட்டுட்டு மடித்து நிறுத்தினா அப்படியே நிற்கணும், வேர்ட்டிக்கலாக நிற்கணும், வடங்கிடக்கூடாது. அது மாதிரி இருக்கிற தோசை. அதுக்கு தொட்டுக்க எதுனாலும் ஓகே. அது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செய்வாங்க இல்லையா, காரமாக ஒரு சாம்பாரும் இல்லாமல் சட்னியும் இல்லாமல் ஒரு மிதமான ஒரு கிரேவியாக செய்வாங்கள்ல, அது கொடுத்தாங்கன்னா வாரத்துக்கு 7 நாள் 365 நாளும் சந்தோஷமாக சாப்பிடுவேன். அதுவும் காலேஜ் டேஸில் மெஸ்ஸில் சாப்பாடு போட்டாங்கன்னா எனக்கு அது பிடிக்காது லஞ்சு. ஸோ வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வீட்டு முனைக்கிட்ட வரும்பொழுதே அம்மா தோசைக்கல்லை போடுங்க அப்படின்னு கத்திட்டே வருவேன். எங்கள் அம்மா அதை போட்டுட்டு எனக்கு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு என்னுடைய வேலையை பார்க்க போயிடுவேன். சின்ன வயசில் எத்தனையோ பலகாரங்கள் அம்மாக்கள் சிரத்தையோடு நிறையா செஞ்சு கொடுத்தாலும் நாம் அதை அவங்களுக்கு அப்ரிஷியேட்டிவாக எதுவுமே பேசியிருந்திருக்க மாட்டோம். நம்மளுடைய காலகட்டத்திற்கு ஏற்ப, நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு புத்தகத்தில் நம்ம தலையை மூழ்கிட்டோ, இல்லை டிவி ரிமோட்லேயோ, இல்லை டெலிஃபோன்லேயோ, இல்லை செல்ஃபோன்லேயோ நம்மளோட கவனம் எல்லாம் அதில் தான் இருக்கும். அவங்க செஞ்சு கொடுத்த அந்த உணவில் இருக்காது. நல்லா இருந்தால் 1க்கு 4ஓ 5ஓ கூட சாப்பிடுவோம். நல்லா இல்லைன்னா 1 2 மட்டும் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அம்மா அவ்வளோ ஸ்ரத்தையாக அவங்க அவ்வளோ நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றின எண்ணமோ ஒரு அப்ரிசியேஷனோ நமக்குள்ள இருக்காது. இது என்னுடைய அம்மா, என்னுடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸஸை நிறைய பேர் நம்ம கடந்து வந்திருப்போம். எல்லா அம்மாக்களும் அவங்க குழந்தைங்களும் இதை கடந்து வந்திருப்போம். முதல் ஃபேஸ் எடுத்துட்டோன்னா, அம்மா ஓடி நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் போர் அடிக்குது, இது எதுக்கு செஞ்ச, இது உனக்கு செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு சாப்பிட்ருப்போம். இல்லை பிடிச்சதை நிறையா சாப்பிட்டுட்டு பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லாமல் சுற்றி இருந்திருப்போம். அது ஒரு ஸ்டேஜில் இருந்திருப்போம். அதுக்கு அடுத்தது எங்கேயாவது நம்ம ஹாஸ்டலுக்கு படிக்கிறதுக்கோ இல்லை வேலை பார்க்குறதுக்கோ வெளியில் போயிட்டு மாதம் ஒரு தடவை அது மாதிரி வந்துட்டு போகிற கேப்பில் இருக்கும். அப்போ அம்மாவோட சாப்பாடுக்கு நம்ம மனசு நாக்கும் ஏங்க ஆரம்பிக்கும். அவங்க செஞ்சு கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். அது உணர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அம்மாவோட உடல் தளர ஆரம்பிக்கும். அது முடிஞ்ச அடுத்த ஃபேஸ் கண்டினியூஸாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்போம், இல்லை கல்யாணம் பண்ணி வெளியில் போயிருப்போம். வருஷத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா வந்து ஐயோ குழந்தை வந்திருக்கு, பிள்ளை வந்திருக்கு, அதுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரணும்னு தேடி செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுத்துட்டு அந்த கிச்சனை க்ளீன் பண்ணுற அளவு கூட அவங்களுக்கு சக்தி இருந்திருக்காது. நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் அவங்களே முழுசும் செஞ்சால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். செஞ்சு முடிச்சுட்டு அந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறது கூட சக்தி இல்லாமல் வந்து அப்பாடான்னு உட்காருவாங்க. அவங்க கால்லாம் வீங்கி போயிருக்கும், தலையெல்லாம் கலைஞ்சு அந்த எண்ணெய் பிசுக்கிலே வேலை பார்த்து அன்றைக்கி ஃபுல்லாக அவங்களுக்கு சாப்பிட்ற அப்பிடைட்டே போயிருக்கும். அந்த ஸ்டேஜையும் நம்ம கடந்துருந்துருப்போம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோன்னா, அவங்களால செய்ய முடியாது, அதனால் பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட்டுப்பாங்க, இல்லை மற்றவங்க யாரையாவது கூப்பிட்டுட்டு எனக்கு வந்து செஞ்சு கொடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சிடலாம், நான் உருண்டை பிடிக்கிறேன், நீ அதை பிசைஞ்சு கொடுத்துரு, அது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸில் செய்வாங்க. ஒரு பேச்சு துணையாக இருந்து அந்த விஷயத்த தான் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ஸ்டேஜ் முடிஞ்சுதா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னால் செய்ய முடியல,
என் வீட்டில் வேலை பார்க்குறவங்க செஞ்சு கொடுக்கட்டும் வசதி இருந்தால். இல்லைன்னா நமக்கு பிடிச்ச தரமான கடையில் செலவு ஆனாலும் பரவாயில்ல, அந்த குக்கு கிட்ட சொல்லி நல்ல நெய்யாக நல்லபடியாக போட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடையாக இருந்தால் அதை சொல்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பேக் பண்ணி அனுப்புவாங்க. அதுவும் ஒரு ஸ்டேஜ். இது எல்லா சினாரியோஸ்லேயும் அந்த இடத்துல ஒரு குழந்தையும் இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு அம்மாவும் இருக்காங்க. அது முன்ன பின்ன மாறி இருந்தால் கூட ஒரு சின்ன சோகம் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. கரெக்டாக? ஆனால் அது எல்லாமே இல்லாமல் சில சமயம் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் இல்லாமல் போகலாம். அந்த குழந்தைக்கு பிடித்த விஷயங்களை என்னால் செஞ்சு கொடுக்க முடியலையே, அந்த குழந்தையே எனக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு, இல்லை அந்த குழந்தையே இல்லாமல் போயிடுச்சுன்னு ஏங்குற அம்மாக்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். இல்லை அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், ஆனால் செஞ்சு கொடுத்த அந்த அம்மா இப்போ பிக்சரில் இல்லாமல் போயிருந்துருக்கலாம். இது மாதிரி சினாரியோஸும் நம்மளில் சில பேர் அனுபவிச்சுருந்துருப்போம். எது எப்படி இருந்தாலும் அந்த உணவு, அந்த உணவோட டெக்ஸ்சர், அந்த வாசனை, அந்த சுவை, இது எல்லாமே நம்மளுடைய பழைய காலத்துக்கு எந்த நேரத்தில் நம்ம சேஃபாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், எந்த ஒரு கவலையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் நாமளாக இருந்தோமோ அந்த இடத்துக்கு அது கடத்தி செல்லும். அது கடத்தி செல்லும் பொழுது நம்மளுடைய அம்மா, நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஏபிளாக, சந்தோஷமாக, சக்தியோட ஸ்திரமாக சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ மோர் தென் த ஃபுட், அந்த இமோஷன் தான் ரொம்ப பெருசாக ப்ளே பண்ணுது அந்த இடத்துல நான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய உணவுகள் நமக்கு நிறைய ஞாபகங்களை கொண்டு வந்து தரும். உங்களால் உங்களுக்கு அந்த உணவுகளை கொடுக்க முடிந்த அந்த அம்மாவை பார்க்க முடியுது, பேச முடியுதுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு திருப்பி பேசுங்க, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களால் அதே மாதிரி நினைவுகளை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும்னா எல்லா எஃபர்ட்டும் போட்டு அதை செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி அவங்க சலிச்சுக்கிட்டாலும் மேபி 20 வருஷம் கழித்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வைப் வித் த ட்ரைப்.